ஐயோ எப்பா! ஹலோ மக்களே, நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம கௌரி வாக்கமில் இருக்கோங்க. கௌரி வாக்கம் டு மடிப்பாக்கம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதாங்க நம்ம வண்டியோட கரண்ட் கண்டிஷன். இன்னும் ஆயில் சர்வீஸ் பண்ணலைங்க. மெக்கானிக் வந்து இன்னும் நம்மளுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்க்க முடியும். இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஆயில் சர்வீஸு. அதுக்கப்புறம் தனியாக வாட்டர் வாஷ்லாம் பண்ணி சூப்பரான வீடியோ போடுறேன். இப்போதைக்கு இப்படி தான் கண்டிஷனில் இருக்குது. டெய்லி துடைப்பேன், இன்றைக்கி துடைக்க முடியல. டிஸ்க் பிரேக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர் ஓடிட்டேன் டிஸ்க் பிரேக்கு போட்டு. சூப்பராக இருக்குது இப்போது. அதே மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் மாட்டியும் நம்ம வந்து ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. சரியான வெயிலுங்க சென்னையில், பயங்கர மோசமாக இருக்குது. ஆனால் என்னதான் வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் குளிராக இருந்தாலும் இந்த வண்டி ஓட்டும் போது ஒரு ஃபீலிங் இருக்குங்களேங்க, அது வேறு ஒரு ஃபீலிங்க. இந்த வண்டின்னு இல்லை, எனக்கு வந்து பைக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு ஷோல்டர் பெயின் எதுவுமே வராது. இதே இது ஆர்எஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் ஓடிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு தோல்லலாம் பயங்கரமாக வலி வலிக்கும். ஆனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. இத்தனைக்கும் நான் நார்மலான பழைய ஹேண்டில் பார் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வர ஹேண்டில் பார்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரா ஹேண்டில் பார்னால் கொஞ்சம் இப்படி வரும் மேலே, அது இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து பழைய ஹேண்டில் பார் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ஹேண்டில் பார்லேயே வந்து வண்டி சூப்பராக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் போட்டோம், ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்வீட்ஸு. அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. 4000 ரூபாய்ங்க வித்து பிளேட்டு, ஆனால் ஒர்த்து. பின்னாடி பில்லியனுக்கு தான் வந்து ரொம்ப தூரம் வந்து போனால் ஒரு மாதிரி வலிக்கும். ஆனால் நம்மளுக்கு ரைடருக்கு வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிங்கிளாக போனீங்கன்னா சூப்பரான சீட்டு. இந்த மார்ச் எண்டு வரைக்குமே வந்து பயங்கரமான வெயிலாக இருக்கும் அப்படின்றாங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு. டெய்லி வந்து நிறையா தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி ஏதாவது குடித்து உடம்பு இது பண்ணுங்கள். ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் குடித்து, தர்பூஸ் வந்து வந்துடுச்சு, தர்பூசணி கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். எப்பவுமே வந்து உங்கள் பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த காலேஜ் பேர் தான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். காலேஜ் பேர் பாருங்களேன், காயிதே மில்லத் காலேஜ் ஃபார் மென்னு, ப்ராக்கெட்டில் கோ எஜுகேஷன். அதாவது முன்னாடி ஆரம்பிக்கும் போது வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்து இது மென்னுக்காக, அதாவது வெறும் ஜென்ட்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இதை கோஎட், அதாவது லேடிஸும் வந்து படிக்கிற மாதிரி, கேர்ள்ஸும் வந்து படிக்கிற மாதிரி, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேரும் படிக்கிற மாதிரி பார்க்கிட்டாங்க. அதனால் கோ எஜுகேஷன் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த காயிதே மில்லத் காலேஜ் ஃபார் மென்னு அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏதோ டெத்து போயிருக்கு போல், அதான் ஃபுல்லாக தண்ணி வச்சு கழுவிட்டே போகிறாங்க. இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சிங்க. முன்னாடி வந்து ஒரு தண்ணி வண்டி ஒரு மாதிரி போகுது, அது வந்து ஃபுல்லாகவே வந்து ரோடை கழுவிட்டு போகுது. பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து இறந்தவங்களோட உடலை தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்துட்டு கடைசியாக இந்த மாதிரி இருக்குது ரோடு. முன்னாடி அவங்களாம் போயிட்டுருக்காங்க. இப்போ வெடியை பாருங்களேன், நாட்டு வெடி தான். ஐயோ எப்பா!
பார்த்தீங்களாங்க கேமராவில் பயந்துட்டேங்க, ரொம்ப கிட்ட வெடிச்சுதுங்க அது. ரோட்டில் வெடியாமல் இருந்திருக்கு போல், செம்ம கிட்ட வந்து வெடிச்சுது. எஸ்கேப்டா சாமி. சரியான எஸ்கேப்பு. பயந்துட்டேங்க, அந்த வெடி ரொம்ப கிட்ட வந்து வெடிச்சுது. கேமராவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இந்த லாரி தான் வந்து தண்ணி ஊற்றிட்டு போகுது. இங்கே தான் வந்து உள்ளே தான் இது உங்களுக்கு வந்து சுடுகாடு. அது வரைக்கும் வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. பின்னாடியே வந்து அவங்க அப்படியே வந்துட்டு உள்ளே போயிடுவாங்க. இந்த இடம்லாம் ரோடு நோண்டி போட்டிருக்காங்க, ஆனால் போடுவாங்களானே டவுட்டு தான். அதுக்குள்ளே சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மண் சேர்ந்துருச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க ரோடெல்லாம் போடுறாங்கங்க. இந்த மாதிரி மெயின் ரோடெலாம் போடாமல் ஏன் இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல. அட்லீஸ்ட் ஒரு நைட்டுக்குள்ளே டெடிகேட் பண்ணி போடலாம். மேபி அடிக்கடி இந்த ரோடெலாம் ரொம்ப ஈஸியாக டேமேஜ் ஆகிடுது. அதனால் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் வெயிட் பண்ணி போடுவாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. இந்த ரோட்லாம் கண்டிப்பாக போடணும். இதனாலே பாதி சஸ்பென்ஷன் வண்டியில் தான் அடி வாங்குது பயங்கரமாக. பார்த்திங்களா, இந்த இடத்துலேருந்து ரொம்ப கீழே போகும் ரோடு. இங்கே ஒரு பெட்டு போட்டிருக்காங்க போல். அந்த சைடு பாருங்களேன், ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த இடம் மட்டும் ஏன் ஸ்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன். கோயிலம்பாக்கம் ஸ்டேஷனு ரொம்ப கீழே இறக்கியிருக்காங்க. மேபி அதனால் ரோடையும் கீழே இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்களேன். அந்த இடம் மட்டும் நல்லா கீழே இறங்கியிருக்கு. ஸோ அதனால் ரோடை நல்லா கீழே நோண்டி போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கான்செப்டில் பண்ணுறாங்கன்னே ஒன்றும் புரியல. ஸ்டேஷன் ஹைட்டாக போட்டிருக்கலாமே, இல்லை மேலே ஏதாவது பில்டிங் ஏதாவது வருது அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு பண்ணுறாங்களான்னு தெரில. இது ஒரு மோசமான ஒரு டேர்னிங்கு. அந்த பக்கத்துலேருந்து ஆள் வருவாங்க. ரெண்டு மூணு நாளாக வந்து எனக்கு த்ரோட்டே சரியில்லைங்க, பேசவே முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலே போகக்கூடாது, மருந்தே சாப்பிடாமல் சரியானோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். 5 நாள் ஆச்சு, அப்போ அதே மாதிரி தான் இருந்தது. கடைசி 2 நாள் ரொம்ப மோசமாச்சு. சரின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நம்ம எப்போவுமே போடுற அந்த அசித்ரோமைசின் ஆன்டிபயோட்டிக்கும் அப்புறம் கோல்டுக்கு ஒரு 2 சிட்ரசின் அந்த மாதிரி டேப்லெட்டும் போட்டு இன்றைக்கி ரெண்டாவது நாள்லேயே வந்து வாய்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் வருதுன்னு நினைக்கிறேன், கீழ்கட்லை ஸ்டேஷன் நினைக்கிறேன் அது. அதனால் ரொம்ப கீழே வருதில்ல. ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. எப்படி போட்டதுக்கப்புறம் ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும் அங்கேயும். கீழ்கட்லை, மடிப்பாக்கம் எல்லாமே வந்து ஸ்டேஷன்லாம் பக்கத்தில் வரப்போகுது. இந்த ஸ்டேஷன்லாம் வந்துருச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களுக்கெல்லாம். இங்கேருந்து அப்படியே வந்து சென்ட்ரல் வரைக்குமே உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கனால இங்கேருந்து நீங்கள் நேராக சென்ட்ரல் ஸ்டேஷனே போயிடலாம். ஓகே மக்களே, நம்ம
போக வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பபாய்.